ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையிலே அன்போடு கூட மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கபி ந கபி இயேசு को छोड़ो मत, कभी न कभी यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत. இன்னொரு தடவை कभी न कभी यीशु को छोड़ो मत, कभी न कभी यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत, कभी नहीं कभी नहीं कभी भी नहीं यीशु को छोड़ो मत. பாடுங்கள். कभी very good. कभी नहीं कभी नहीं very good. ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி தேவனே எங்களோடு கூட பேசும் ஐயா, எங்களோடு கூட பேசுங்க. வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். வேதத்தை தெளிவாய் புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. தேவனை சரியாய் புரிந்து கொண்ட மனிதன் சாதாரணமாக வாழவே மாட்டான். கவனமாய் கேளுங்கள். சத்திய வேதத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு காரியம் தெளிவாக விளங்கும். அது என்ன? தேவன் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். ஆதி காலம் முதல் கடைசி வரை அந்த காரியத்தை ஒரே இழையாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பூமி உண்டான நாள் முதல்
மனிதன் தோன்றின நாள் முதல் தேவன் தம்முடைய அந்த பெரிதான மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். ஆனால் அதனை நன்றாக அறிந்திருக்கிற மனிதனும் அதனை நம்மை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிற சாத்தானும் கூட தடை செய்வதற்கு பல முறைகளிலே அதற்கு எதிர்த்து நிற்கிற காட்சி வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருந்தாலும், தேவனை அறிந்தவர்களும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய இதய துடிப்பையும் அறிந்தவர்கள் தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிறார்கள். வேத புஸ்தகத்தை 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. ஏன் இதை 2 பங்காக பிரிக்கிறோம் என்பதை நீங்கள் அநேகர் ஒருவேளை அறியாமல் இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறேன். வேத புஸ்தகத்தை 2ஆக பிரித்திருக்கிற ஆண்டவர் ஒன்றை திருஷ்டாந்தமாகவும் அடுத்ததை நிஜமாகவும் மாற்றியிருக்கிறார். ஒன்றை நிழலாகவும் அடுத்ததை நிஜமாகவும் மாற்றி அதை விளங்க பண்ணுவதற்காகவே தேவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு வசனத்தை சுற்றித்தான் பழைய ஏற்பாட்டு சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டு மக்களும் கதாபாத்திரங்களும் ஆராதனைகளும் ஒரே ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குவதை நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு வசனத்தை ஆதாரமாக கொண்டு அச்சாரமாக கொண்டு, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் the pivotal point, that is the pivotal point around which every character, every incident, everything happens. எல்லா கதாபாத்திரங்களும் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா காரியங்களும் அந்த ஒரு வசனத்தை சுற்றியே ஓடிக்கொண்டிருக்கிறதை பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கலாம். அப்படியே புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டே புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகளும் புதிய ஏற்பாட்டு சம்பவங்களும் இன்றைய உலகத்தின் காரியங்களும் நடப்பதை நாம் பார்க்கலாம். அது என்ன என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக தலை சிறந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து காண்பித்து அதை சுற்றி இயக்கப்பட்ட மக்கள் இயக்கப்பட்ட காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பதினால் புதிய ஏற்பாட்டை சுற்றியும் இப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதை உங்களுக்கு காண்பித்து நீங்களும் அப்படியே செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த 2 தீர்க்க தரிசனங்களையும் ஒரே நிலையிலே வைத்து உங்களுக்கு போதித்து உங்களுடைய மனதில் தேவன் விரும்புகிற அந்த எழுப்புதலின் அக்கினியை நான் போட விரும்புகிறேன். கவனியுங்கள். என்ன வசனம் என்று கேட்பீர்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேத புஸ்தகத்தின் முதல் தீர்க்க தரிசன வார்த்தை இதுவாக்கும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை யாரை பார்த்து வருகிறது சொல்லுங்கள். சாத்தானுக்கு. நன்றாக கவனியுங்கள். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆசை, யாராவது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி மாட்டாங்கன்ட்டு வந்த எல்லார்ட்டையும் போய் தலையை கொடுக்கிறது நமக்கு வழக்கம். அது தமிழ் மக்களுக்கு ஏராளமான வழக்கம். மற்ற பகுதிகளை காட்டிலும் தமிழ் மக்களுக்கு ஏன் தலை மேல கையை வச்சு யாராவது என்னமாவது சொல்லிடணும் என்கிற காரியம் எல்லா மக்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இருக்குது. உண்மைதானே? ஆமா. அதனால தான் எவ்வளவு பெரிய ஆங்கில பத்திரிகையானாலும் சரி, எவ்வளவு உயர்தர காரியங்களை சொல்லுகிற பத்திரிகையானாலும் சரி, அதுலயும் அன்றைய ராசி பலன் போட்டு விட்டுறான்.
ஏன்னா நமக்கு இருக்கிற ஆர்வம், நமக்கு இருக்கிற ஆதங்கம், எல்லாருக்கும் வரும் காரியங்களை குறித்து அறியணுங்கிற அந்த மாதிரி காரியம் இருக்கிறத அந்த பத்திரிகைக்காரர்களும் புரிந்து கொண்டவர்களாக இன்றைக்கும் அவர்கள் அந்த ராசி பலன் எல்லா பத்திரிகையிலும் வருது. அது இந்து பேப்பர்னாலும் வரும், அது இங்கிலீஷ் பேப்பர்னாலும் வரும், தமிழ் பேப்பர்னாலும் வரும், அது எல்லா இடத்துலையும் வரும். அதனால டிவி காரணம் டெய்லி ராசி பலன் போட ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிங்க. ஒரு தடவை விமானத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். என்னுடைய பக்கத்தில் ஒரு பெரிய பிசினஸ் உடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்வார்கள், சிஓ. அவர் தன்னுடைய லேப்டாப்பை வைத்துக்கொண்டு அவர் கம்ப்யூட்டரில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒன்றையும் கவனிக்காமல் வேலை செய்து கொண்டிருந்தார். நான் பக்கத்தில் இருந்தேன். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அதனால என் கண்கள் அங்கே போயிற்று. என்னதான் பண்றான்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய ப்ராஜெக்டை உண்டாக்கி கொண்டிருந்தார். பலவிதமான கிராஃப்களை உண்டாக்கி கொண்டிருந்தார். அதை கொஞ்சம் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு திடீரென்று என்ன நினைத்தாரோ தெரியல, ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு எனக்கு இன்றைய பேப்பரை கொண்டு வா என்று சொன்னார். நான் நினைத்தேன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஏதாயிலும் பார்க்க போகிறார் என்று நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் பேப்பரை வாங்கினார். மட 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 என்று அன்றைய ராசி பலனை பிரித்து பார்த்தாரே பார்க்க வேண்டும். நான் அவரை பார்த்து சிரித்து விட்டு கேட்டேன், உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் உடனே சொன்னார், ஏன் வை நாட், எதுக்கு நம்ப கூடாது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் நான் பேசலாமான்னு கேட்டேன். சரி தாராளம் பேசலான்னு சொன்னார். உலகத்தில் 600 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 600 கோடி மக்களுக்கும் 12 ராசி தான் இருக்குது. ஆகையினால ஒரு ராசியில் 50 கோடி ஆள் இருக்கிறாங்க. அதுல போட்டிருக்குது, இன்னைக்கு நீ வடக்க போகாத. உலகத்தில் 50 கோடி ஆளும் வடக்க போகாம இருந்தா என்ன நடக்கும் என்று கேட்டேன். அவருக்கு தலையில டமீல் அடிச்ச மாதிரி இருந்தது. அவர் சொன்னார், சார் யூ ஆர் ரைட். 50 கோடி பேருக்கும் ஒரே காரியத்தில் எழுதியிருக்கு. அதுல இன்னும் எழுதியிருக்கும், இன்றைக்கு காதல் செய்வது நல்லது. அதே கல்யாணம் கட்டவன் யாரை போய் காதல் செய்யறது? பக்கத்துல 2 பேரை வச்சுதான் சொன்னார். யார சொன்னாரு? ஆதாமையும் ஏவாளையும் வச்சு அவங்களுக்கும் கேட்கும்படியாகத்தான் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். என்ன சொன்னார்? அவர் ஆதாம் பாவம் செய்தான், ஏவாள் வஞ்சித்து விட்டாள் என்று ஏவாள் தான் பாவம் செய்து என்னை தூண்டி விட்டாள் என்று சொன்னான். ஏவாளோ சாத்தானை அடையாளம் காட்டி இவன் என்னை வஞ்சித்து விட்டான் என்று சொன்னபோது ஆண்டவர் அங்கே தண்டனையை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய பாவத்திற்குரிய தண்டனை அங்கே உண்டாகிறது. அது நிமித்தமாகத்தான் சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காட்சி. என்ன சொன்னார்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் வரப்போகிற அந்த ஸ்திரீயிலே தோன்ற போகிற அவர், அந்த வித்து உன் தலையை நசுக்குவான். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நல்ல கவனிங்க. அப்போ மனிதனுக்கும் கேட்கும்படியாக சாத்தானுக்கும் தெரியும்படியாக ஒரு வெளிப்பாடு அங்கே உண்டாகிறது. நன்றாய் கவனியுங்கள். மனிதனுக்கும் தெரியும்படியாக சாத்தானுக்கும் விளங்கும்படியாக ஆண்டவர் ஒரு காரியத்தை விளக்கப்படுகிறார். என்ன விளங்க பண்ணுகிறார்? இவளிலிருந்து பிறக்க போகிற ஒரு பிள்ளை உனக்கு யமன், உன்னை நசுக்க போகிறவன், உன் தலையை நசுக்க போகிறவன் என்று ஆண்டவர் சாத்தானுக்கு விளங்கும்படியாக சொன்னதுனால தான் சாத்தான் ரொம்ப சுதாரிச்சுட்டான். மனுஷ குலம் தான் சுதாரிக்கல. நல்லா கவனிங்க. நான் காண்பித்து கொடுக்கும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் கொஞ்சம் அழகா விளங்குற மாதிரி காட்டி கொடுத்துறேன். உங்களுக்கு வேதம் ருசிக்க ஆரம்பிச்சிடும் மாத்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் உண்டாகிவிடும். அதை குறித்து பின்னதாக பேசுகிறேன். இதற்கு ஒப்பனையான எல்லா சம்பவங்களும், எல்லா நிகழ்ச்சிகளும், எல்லா நபர்களும் இந்த வசனத்தை சுற்றி வருகிறதை நான் வேதத்திலிருந்து காண்பித்து கொடுக்க போகிறேன். இதற்கு ஒப்பனையான புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும்
பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். என்ன வரும்? யாருக்கு? ஆமென், ஹல்லேலூயா.